திரைக்கதை மன்னனாகிய கே பாக்யராஜ் இயக்கத்துல 1983ஆம் ஆண்டு வெளிவந்தது முந்தானை முடிச்சு திரைப்படம். ஒரு விடோயருக்கும் அவரை காதலிக்கும் பெண்ணிற்கும் இடையே நிகழும் நெகிழ்வான தருணங்களை நகைச்சுவோடு காட்டியிருப்பார் பாக்யராஜ். ஏவிஎம் தயாரிப்பில் வெளிவந்த இந்த படத்துக்கு முதலில் வைத்த பெயர் சின்ன வீடு, அப்புறமா முந்தானை முடிச்சுன்னு மாத்திட்டாங்க. முதல்ல ஊர்வசி அக்கா கலாரஞ்சனி நடிப்பதாக இருந்து பின்னர் ஊர்வசி தமிழில் அறிமுகமானார். கர்ப்பிணி பெண்ணா வரும் கோவை சரளா அப்போ 10வது படிச்சிட்டு இருந்தான்னு சொன்னா நம்ப முடியுதாங்க. இளையராஜாவின் பாடல்களும் பின்னணி இசையும் வேற லெவல். ஒரிஜினலா கங்கை அமரனுக்கு வாக்கு கொடுத்திருந்த பாக்யராஜை இளையராஜாவுக்கு மாற்றியது ஏவிஎம் நிறுவனம். படத்தின் பெரும்பாலான காட்சிகள் கோபிச்செட்டி பாளையத்துல பக்கத்துல இருக்கிற ஓலப்பாளையங்கிற கிராமத்துல எடுத்திருந்தாங்க. 30 லட்சத்தில் படம் எடுத்து கிட்டத்தட்ட 4 கோடி வசூலாகி வெள்ளி விழா படமாகியது. வெள்ளி விழா கொண்டாட்டத்துல எம்ஜிஆர் கலந்துகிட்டது கூடுதல் சிறப்பு. அப்புறமா தெலுங்கு, கன்னடம், ஹிந்தியில இந்த படத்தை எடுத்தாங்க. படத்துல பாக்யராஜின் பேர் என்னன்னு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்களேன்.